ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எஃப்சிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஒரு மாபெரும் அரசு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 33,556 அவ்வளோ காலி பணியிடம் இங்கே இருக்குதுங்க. ஸோ இது மாபெரும் அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ ஹியூஜ் வேகன்சிஸ் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் கிடையாது. தற்போது 2024 ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம இந்திய அரசோட உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் உங்களோட ஜாப், அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஸ்டார்டிங் சேலரியே 43,000 பெர் மந்த் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. போஸ்ட் நேமை பொறுத்தளவுக்கு அசிஸ்டன்ட், இன்ஜினியர்ஸ், மேனேஜர்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேட்டகரியில் எடுக்கிறாங்க. என்னென்ன பதவிகள், எவ்வளோ காலி பண்டம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேல்ரி எவ்வளோ தராங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனை எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற முழு தகவலுமே வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான கம்பெனிலேருந்து இப்போ பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதுதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 18 வயசு ஆகுது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இது வந்து ஒரு 100% சேஃபான ஜாப் தான். ஒரு நல்ல கம்பெனியில் உங்கள் திறமைக்கேற்ப 5,000லேருந்து 20,000 வரை நீங்கள் மாதம் ஒரு அடிஷ்னல் இன்கமாக சம்பாதிக்கலாம். ஆண்கள், பெண்கள், இல்லை வேறு ஏதாவது வேலையில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே தாராளமாக இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய மாவட்டத்தோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். நீங்கள் எந்த மாவட்டமோ கரெக்டாக அந்த லிங்கில் போய் டச் பண்ணிக்கோங்க. நீங்களும் நிறைய ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாக. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இங்கேருந்து தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஜோன் வைஸாக அண்ட் போஸ்ட் வைஸாக வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜேஇ சிவில் இன்ஜினியரிங்கில் கொடுக்குறாங்க. இதற்கான சம்பளம் 34,000லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள்.
28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டோட்டலாக 22 காலி பணியிடம் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜேஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 34,000லேருந்து 1,30,400 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, அதுக்கப்புறம் ஏஜி 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜென்ரல். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஏஜி 3ல் அக்கௌண்ட்ஸு, ஏஜி 3ல் டெக்னிக்கல், ஸோ அதே மாதிரி ஏஜி 3ல் ஹிந்தின்னு சொல்லிட்டு இதுலேயே டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,388 காலி பணியிடம் இதிலேயே கொடுத்துருக்காங்க. இது நார்த்து ஜோனு. அதே மாதிரி சவுத்து ஜோன்லேயும் தனித்தனியான வேக்கன்சிஸ் இருக்குது. ஈஸ்ட்லேயும் இருக்குது, வெஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன்லேயும் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் 35,656 காலி பணியிடங்கள். ஸோ இதற்கான வயது வரம்பு, இதற்கான ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேஇ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 1 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி ஜேஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இல்லை டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படித்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அது கூட உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதனால் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜி 3 ஜென்ரலுக்கு கிராஜுவேட் படிச்சிருந்தா போதும். ஏஜி 3 அக்கௌண்ட்ஸ்க்கு பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் படிச்சிருக்கணும். ஏஜி 3 டெக்னிக்கலுக்கு பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி வித் எனி சப்ஜெக்ட் இந்த ஃபாலோயிங் சப்ஜெக்டில் படிச்சிருக்கலாம். பிடெக் ஆர் பிஇயில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அது மாதிரி ஏஜி 3 டிபார்ட்டில் கிராஜுவேட் படிச்சிருந்தா போதும் விண்ணப்பிக்கலாம். ஸோ மினிமம் 12th பாஸ், டிப்ளமோ, டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்கும் போதே நீங்கள் என்ன கேட்டகரி, எந்த ஜோனில் விண்ணப்பிக்கிறீங்க, என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க. மினிமம் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அந்த மேக்ஸிமம் வயது வரம்பில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் பார் ஆகிருக்கவங்க, ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. இது ஆன்லைனில் தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது அவங்க கொடுத்துருக்கூடிய எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, நியூமெரிக் ஆப்டிடியூட், ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு 4 டாப்பிக்கில் 25 கொஸ்டினாக மேக்ஸிமம் 25 மார்க், அதாவது 100 மார்க்ஸ்க்கு எடுக்கிறாங்க. 1 hour நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். வெர்ஷனுமே நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ மார்க் எடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணி பேஸ் 2 எக்ஸாமில் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரெண்டுலேயும் எடுக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆட்டில் தேர்வு செய்வாங்க. ஸோ இதில் நீங்கள் லோக்கல் லாங்குவேஜு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எழுதிக்கலாம். பேப்பர் 2 எவ்வளோ நிமிஷம் இருக்குது, பேப்பர் 3 அதேமாதிரி உங்களுக்கான சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு ஏன் 35,000 வேக்கன்ட் இருக்குது, இப்போ வரைக்கும் வந்து வெரிஃபை பண்ணல, அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா www.fci.gov.in அப்படின்றதுல. பட் அதை என்ன காரணம்னு தெரியல, வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. தற்போது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லலை. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த நோட்டீஸை நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. இதில் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனேமே நான் வந்து தெரிவிச்சிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆக்டிவேட்டட் அப்படின்ன உடனே உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ தற்போது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நான் உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.